ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் சௌமி. நீ நம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஒரு கீரை கடையில் வில்லேஜ் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு. இன்றைக்கி நான் அரைக்கீரை எடுத்திருக்கேன். அதை நல்லா பொடியாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். பருப்பு இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இப்போ இதில் பூண்டு சேர்த்துக்கலாம். பெரிய பல்லு பூண்டுன்றதுனால நான் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி. நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3-4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுருங்க. வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், உப்பு, இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ நம்ம கீரை எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வெந்து வரணும் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு பாருங்கள், கீரை எல்லாத்தையுமே நான் சேர்த்துட்டேன். கீரை சேர்த்தாச்சு. நல்லா கீரையை கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 2-3 விசில் வரட்டும். நல்லாவே வந்துடும் நமக்கு. கீரை கடையிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் 1-2 விசிலே போதும், கரெக்டாக இருக்கும். நம்ம ஃபுல்லாக வச்சு குக் பண்ணும்போது 2 விசில் வச்சுக்கலாம். நீங்கள் சிம்மில் வச்சு பண்ணுறீங்கன்னா 1 விசில் போதும். இப்போ நல்லா விசில் வந்துடுச்சு. இப்போ விசில் வந்தது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ விசில் எல்லாமே இறங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இப்போ விசில் இறங்கிடுச்சு. நல்லாவே கீரை சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்தளவுக்கு நமக்கு நல்லா வெந்து வந்தால் தான் கீரை சூப்பராக இருக்கும் நமக்கு சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு. இப்போ கீரையில் இருக்க தண்ணி எல்லாத்தையுமே இருத்து தனியாக வச்சிடலாம். நம்ம எந்த கிண்ணத்தில் கீரை கடையில் ஊற்ற போகிறோமோ அதில் வச்சுக்கலாம். இப்போ மீதி இருக்க கீரை எல்லாத்தையுமே மத்து வச்சு நல்லா நம்ம கடைஞ்சிக்கலாம். உங்களுக்கு கடையை கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் மிக்சியில் கூட போட்டு அரைச்சிக்கலாம். ஆனால் அரைக்கிறத விட நம்ம இந்த மாதிரி மத்தில் வச்சு கடையிறது தான் நமக்கு ரொம்பவே சூப்பரான அந்த ட்ரெடிஷ்னலான டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு வில்லேஜ் ஸ்டைலில். நம்ம பாட்டிலாம் செஞ்சால் எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. இப்போ நான் நல்லா கடைஞ்சி எடுத்துட்டேன் மத்தில். நம்ம முன்னும் மண் சட்டி இருந்துச்சுன்னா மண் சட்டியில் நம்ம கடைஞ்சோன்னா இன்னுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி குக்கர்லேயே நல்லா கலந்து எடுத்துட்டேன். நல்லா நான் இது பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். தாளிப்பு வடகம் எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கடுகு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சமாக நம்ம தாளிக்கிற கரண்டியில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ரெசிபி. இப்போ நல்லா பொரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம தாளிப்பு வடகம் சேர்த்துக்கலாம். வடகம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஸ்பூன் வச்சு. எல்லாமே நல்லா பொரிஞ்சு ரெடியாகி வரணும். அப்போ தான் நமக்கு கீரையோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம வில்லேஜ் ஸ்டைலில் ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான கீரை கடையெல்லாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா தாளிப்பு பொரிஞ்சு வரணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ அந்த தாளிப்பு எல்லாத்தையும் நம்ம கீரையில் சேர்த்தாச்சு. சூப்பரான டேஸ்டியான கீரை கடையில் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். வாரத்தில் ஒரு நாளாவது இந்த மாதிரி கீரை கடைஞ்சி சாப்பிட்டு பாருங்கள். டெய்லி சாம்பார் ரசம் இல்லாமல் இந்த மாதிரி கீரை அந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.